இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மா, இதுல என்னமா தப்பு இருக்கு? அம்மா, அது இல்லம்மா, அது என்ன வானதி இது? தப்பு பண்ணிட்டியே. ஆமாமா. ஸ்டாப் இட். வானதி செஞ்சது சரி. ஆனா கிருஷ்ணவேணி கிட்ட சொன்னதுக்கு பதிலா என்கிட்ட சொல்லிருக்கணும். ஏன் வானதி இப்படி பண்ண? ஏன் பண்ணன்னு கேக்குறல்ல? போதுமா நீ? இதுக்காக தானே ஆசைப்பட்டீங்க? போதுமா? பாத்தியான என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல்ல? கிருஷ்ணவேணிய பார்க்காதன்னு நீ எத்தனை தடவை சொல்லிருப்ப? அன்னைக்கு கோயில்ல போய் கையோட கூட்டு வந்தல்ல, ஆனா பலன் இல்லையே. எவ்வளவு கேவலமான வேலையை செஞ்சிருக்கீங்கன்னு பாருங்க. அங்க ஒருத்தி நம்மள ஒழிக்கணும்னு அலையிறா, அவளை நாம ஒழிக்காம பாத்துட்டு இருக்க முடியுமா? இப்படி ஒரு கூட்டு சதி பண்ண எப்படியா நீ உங்களுக்கு இப்படி எல்லாம் பண்ண மனசு வந்தது? இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல ஜீவா. வேற என்ன எதிர்பார்த்த? நீ என் பொண்டாட்டின்னு நம்பிதானே இந்த விஷயத்தை உன்கிட்ட சொன்ன? உன்னை நம்பிதானே சொன்ன? அத எப்படி நீ வெளியே சொல்லலாம்? ஏன் சொன்ன? எதுக்காக சொன்ன? இனி உன்னை என் மனைவியா ஒரு நிமிஷம் கூட நினைக்க முடியாது. அத நீ இனிமே என்கிட்ட எதிர்பார்க்காத. ஒரே நாள்ல இந்த குடும்பத்தோட உறவுகளை, இந்த குடும்பத்தோட கௌரவத்தை, இது எல்லாத்தையுமே யாரோ ஒரு கிருஷ்ணவேணிக்காக குழி தோண்டி புதைச்சிட்டல்ல. என் மூஞ்சில கூட முழிக்காத. போயிடு, போய் தொலை. நான் சொல்றத கேளுங்க. எங்க ஆர்த்தி, என்னது இதெல்லாம்? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கும்னு சொல்ற மாதிரி நாம என்னென்னமோ திட்டமெல்லாம் போட்டு வானத்தைய ஒரேடியா இந்த வீட்டை விட்டு துரத்துறோம்னு அப்படி எப்படின்னு எதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நான் கும்பிடுற அந்த கடவுள் நமக்கே தெரியாம எவ்வளோ பெரிய திட்டத்தை போட்டு வச்சிருக்காரு. ஒரே நாள்ல கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ நடந்து போச்சு. உன் மாமியாரு எதுக்கு எடுத்தாலும் ஏன் மருமகன்னு தொழில தூக்கி வச்சு கொண்டாடினாங்கல்ல அவளை. அப்பேற்பட்டவங்க இன்னைக்கு சி அப்படின்னு அவ மூஞ்சிக்கு நேரா தூணு துப்பிட்டு போயிட்டாங்கல்ல. அதை விட மாப்பிள்ள கார்த்திக் ஏன் பொண்டாட்டின்னு நம்மள எவ்வளவு வெறுப்பதிட்டு இருந்தாரு. அவரு அவ முகத்துக்கு நேரா இனிமே நீ என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன சொல்றது, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நமக்காக கடவுள் கொஞ்சம் லேட்டா கண்ணை திறந்தாலும் அள்ளி அள்ளி கொட்டி இருக்காரு. இனிமே அவ இந்த வீட்டுல இருந்தாலும் எங்கேயாவது ஒரு மூலையில தான் கிடப்பா. என் செல்ல குட்டி இனிமே உன் ராஜ்யம் தான் இந்த வீட்டுல. அம்மா சரியா காய் நகர்த்தி இந்த ஆபீஸ் சொத்து மொத்த வீட்டோட அத்தனை பவரையும் உன் கைக்கு கொண்டு வர. நீதான் மகாராணியா இருக்கணும். லவ் யூ மா. நான் பண்ணது தப்புதான்.
ராஜேஸ்வரி அம்மா கிட்ட சொல்லிருக்கணும். ஆனா கிருஷ்ணவேணி அம்மா என்ன பெத்த அம்மா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள பார்த்து அவங்க அவங்க அவமானப்படுறத எப்படி என்னால தாங்கிக்க முடியும்? அதனாலதான் அவங்க கிட்ட போய் சொன்னேன். ஒரே நாள்ல இந்த குடும்பத்தோட உறவுகளை, இந்த குடும்பத்தோட கௌரவத்தை, இது எல்லாத்தையுமே யாரோ ஒரு கிருஷ்ணவேணிக்காக குழி தோண்டி புதைச்சிட்டல. என் மூஞ்சில கூட முழிக்காத. போயிடு. இவ்ளோ நாளுக்கு அப்புறமா தான் இப்பதான் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டு பேசி பழக ஆரம்பிச்சாரு. இதுக்கப்புறம் அவர் அன்பை இழந்துட்டனா இனி என்கிட்ட பேச மாட்டாரா? இப்படி பண்ணிட்டிய வானதி. நான் உன்னை அப்பாவின்னு நினைச்சனே. நில்லு கார்த்திக். எங்க போற? என்னம்மா, ஆபீஸ் தான் போறேன். இன்னைக்கு கிளைண்ட் மீட்டிங் வேற, அதனால தான். எந்த மீட்டிங்கா இருந்தாலும் அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மா, நீங்க பாத்துக்கிறீங்கன்னா எனக்கு புரியலமா. இனி ஆபீஸ் விஷயத்துல நீ தலையிட வேண்டான்னு சொல்றேன். இப்ப புரியுதா? அவன் ஏதோ சின்ன பையன். இந்த தொழில அனுபவம் இல்லாம அப்படி சொல்றான்னா நீயாவது அது தப்புங்கிறத அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்க வேண்டாம்? அத செய்யாம நீ இப்போ இந்த மாதிரி காரணம் சொல்லிட்டு இருக்க. போதும். இது வரைக்கும் நான் உன்னை நம்பி கொடுத்த பொறுப்பெல்லாம் போதும். என்ன இருந்தாலும் இது என்னோட கம்பெனி, என் சொந்த உழைப்புல நான் உருவாக்குனது. அதை இனி நானே பாத்துக்கிறேன். இனிமே நீ ஆபீஸ்க்கு போகவோ ஆபீஸ் விஷயத்துல தலையிடவோ வேண்டாம்.